Hi everyone. Welcome to Daily Current Affairs section. நாம இப்போ January 4th கான current affairs தான் பார்க்க போறோம். First question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். World Barrel Day observed on ஓகேவா? So இந்த World Barrel Day அப்படின்றத வந்து எந்த டேல அப்சர்வ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா January 4th தான் வந்து அப்சர்வ் பண்றோம் ஓகேவா? So first வந்து இது யாருடைய birth anniversary அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லூயிஸ் பேரல் அப்படின்ற ஒரு பர்சனுடைய பர்த் ஆனிவர்சரி தான் இது. அண்ட் இவர் என்ன ஃபைன் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விஷுவலி சேலஞ்சு பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா ஓகேவா. ஸோ நார்மலா எல்லா பீப்புள்ஸுக்குமே எஜுகேஷன் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஸோ பிசிக்கலி ஹேண்டிகேப்டா இருக்கிற பர்சன்ஸ் அண்ட் நார்மலா இருக்கிற பர்சன்ஸுக்கு வந்து எஜுகேஷன் அப்படின்றது ஈஸியா கிடைச்சிடும். ஏன்னா அவங்களால வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால வந்து அவங்க எஜுகேஷன் அப்படின்றத வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து ஈஸியா தான் கிடைச்சிட்டு இருந்தது. பட் இந்த விஷுவலி சேலஞ்சு பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் அப்படின்றது வந்து கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா அவங்களால பார்க்க முடியாது. ஸோ லெட்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதே தெரியாது. அவங்களால ரீட் பண்ணவும் முடியாது அண்ட் ரைட் பண்ணவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி பர்சனுக்காக பேரல் சிஸ்டம் அப்படின்றத வந்து யாரு கொண்டு வந்தா அப்படின்னா இந்த லூயிஸ் பேரல் அப்படின்ற பர்சன் தான் வந்து கொண்டு வந்தாரு. இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸை சேர்ந்தவர் ஓகேவா. அண்ட் இவருக்கு வந்து 3 இயர்ஸா இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல தான் வந்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அவருடைய கண் பார்வை வந்து போச்சு. பட் அவரை மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே வந்து எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இவர் இந்த பேரல் சிஸ்டம் அப்படின்றத கொண்டு வந்தார் ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு லாங்குவேஜ் கிடையாது, இது ஒரு சிஸ்டம் தான். டாட்ஸ் இருக்கும் இல்லையா ஓகேவா, ஒரு 6 டாட்ஸை வந்து கனெக்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு லாங்குவேஜ் அதுக்கான ஆல்பபெட்டிக்கல்ஸ் அண்ட் நியூமரிக்கல்ஸ்க்கான ஒரு சிஸ்டமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஸோ அந்த சிஸ்டம்ல இருந்து எல்லா கண்ட்ரீஸுமே வந்து அவங்களுக்கான லாங்குவேஜ் அப்படின்றத வந்து மேக் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, ஸோ வேர்ல்ட் பேரல் டே வந்து யாருடைய பர்த் ஆனிவர்சரியா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா லூயிஸ் பேரல் அப்படின்ற பிரெஞ்சு பர்சனுடைய பர்த் ஆனிவர்சரியா தான் செலிப்ரேட் பண்றோம். அவர் தான் அந்த பேரல் சிஸ்டம் வந்து வேர்ல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதும் கூட. ஓகே, ஜான்வரி 1st வந்து நம்ம என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம்? 2 டேவா செலிப்ரேட் பண்றோமா? ஒன்னு வந்து 64th ஃபவுண்டேஷன் டே ஆஃப் டிஆர்டிஓ அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குளோபல் ஃபேமிலி டேவா வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஜான்வரி 3rd அப்படின்றது வந்து இந்தியால இருக்கிற 2 ஃபீமேல் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் உடைய பர்த் ஆனிவர்சரியா வந்து நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ ஒன்னு வந்து சாவித்ரி பாய் பூலே அப்படின்ற அந்த பர்சனுடைய பர்த் ஆனிவர்சரி அண்ட் செகண்ட் வந்து ராணி வேலு நாச்சியார். இந்த 2 பர்சன்ஸ் உடைய பர்த் ஆனிவர்சரி எப்போ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா ஜான்வரி 3rd வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன், which of the following has become the first company to hit 3 trillion market value? ஓகேவா, ஸோ எந்த கம்பெனி வந்து இந்த 3 ட்ரில்லியன் மார்க்கெட் வேல்யூவை கிராஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வேல்யூ அப்படின்றத நம்ம நிறைய கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பெனியுடைய அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஓகேவா. ஸோ அந்த அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸை வந்து கரண்ட்ல இருக்கிற அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுடைய வேல்யூ இருக்கு இல்லையா ஓகேவா. ஸோ அவங்களுடைய கரண்ட் ஸ்டாக் எவ்வளோக்கு ட்ரேட் ஆகுதோ அதை மல்டிபிள் பண்ணி வர்றது தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த மார்க்கெட் வேல்யூ ஓகேவா. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் உடைய கரண்ட் ஸ்டாக் வேல்யூஸை வந்து மல்டிபிள் பண்ணி வர்றது தான் இந்த மார்க்கெட் வேல்யூ அப்படின்றது. அண்ட் ரீசெண்டா எந்த கம்பெனியோடைய மார்க்கெட் வேல்யூ வந்து 3 ட்ரில்லியனை கிராஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிளோடைய மார்க்கெட் வேல்யூ தான் வந்து 3 ட்ரில்லியனை கிராஸ் பண்ணிருக்கு ஓகேவா. ஆப்பிளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2018ல தான் வந்து இது 1 ட்ரில்லியன் அப்படின்றத வந்து கிராஸ் ஆச்சு. ஓகே, வித்தின் லெஸ் தென் 4 இயர்ஸ் ஓகேவா. ஸோ லெஸ் தென் 4 இயர்ஸ்ல வந்து 3 ட்ரில்லியன் அப்படின்றத வந்து அவங்க கிராஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ட்ரிபிள் ஆக்கியிருக்காங்க அவங்களுடைய மார்க்கெட் வேல்யூவே வந்து வித்தின் 4 இயர்ஸ்க்குள்ள ட்ரிபிள் ஆக்கியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் டைமா வந்து 2 ட்ரில்லியன் கூட வந்து மைக்ரோசாஃப்ட் அண்ட் ஆப்பிள் 2 பேரும் தான் வந்து என்னவா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 ட்ரில்லியன் அப்படின்ற ரேஞ்சில் இருந்தாங்க. இப்போ மைக்ரோசாஃப்டுடைய மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2.5 ட்ரில்லியனா தான் இருக்காங்க. பட் ஆப்பிள் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து 3 ட்ரில்லியனே வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா. ஸோ இன்னும் சில இம்பார்ட்டன்ட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. கூகுளுடைய பேரண்ட் கம்பெனி என்னது? ஆல்பாபெட்டா ஓகேவா. ஸோ ஆல்பாபெட், அமேசான், டெஸ்லா, இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து இவங்களுடைய மார்க்கெட் வேல்யூ என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு 1 ட்ரில்லியன் அப்படின்றது தான் வந்து இந்த கம்பெனிஸ் உடைய
மார்க்கெட் வேல்யூவா இருக்கு. ஓகேவா? சோ ஆப்பிள் அப்படின்றத யாரு செட் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கார் இல்லையா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? சோ ஆப்பிள ஃபவுண்ட் பண்ணது யாரு அப்படின்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்ற பர்சன் தான் ஃபைண்ட் பண்ணாங்க. அண்ட் மைக்ரோசாஃப்ட் உடைய மார்க்கெட் வேல்யூ என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2.5 ட்ரில்லியனா இருக்கு. ஆல்பபெட், அமேசான், டெஸ்லா, ஓகேவா? சோ இந்த கம்பெனிஸ் உடைய மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1 ட்ரில்லியன்ல இருக்கு. ஓகேவா? சோ டெஸ்லாவுடைய ஃபவுண்டர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எலான் மஸ்கா. ஓகேவா? சோ எலான் மஸ்க் தான் வந்து வேர்ல்ட்ல இருக்கிற ரிச்சஸ்ட் பில்லியன். ஓகேவா? சோ அமேசானுடைய ஜெஃப் பெசோஸையும் கிராஸ் பண்ணி 2021க்கான வேர்ல்ட் ரிச்சஸ்ட் பர்சனா வந்து யார் இருக்கா அப்படின்னா எலான் மஸ்க் தான் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம டைம் மேகசினுடைய பர்சன் ஆஃப் தி இயர். ஓகே, ஸோ 2021க்கான டைம் மேகசினுடைய பர்சன் ஆஃப் தி இயரா யார் இருக்கா அப்படின்னா எலான் மஸ்க் அப்படின்ற பர்சன் தான் வந்து இருக்காங்க. ரீசெண்டா ஃபேஸ்புக்கோடைய நேம வந்து என்னன்னு சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மீட்டா அப்படின்னு சொல்லி வந்து ரீசெண்டா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் பேங்க் ஹேஸ் ஐடென்டிஃபைட் அஸ் அ டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ். ஓகேவா? நம்ம ரீசெண்டா தான் பார்த்தோம் டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்மளுடைய இன்சூரன்ஸ்க்கான நோடல் ஏஜென்சி எது? இர்டாய். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற 3 இன்சூரன்ஸ் கம்பெனியை வந்து இந்த டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்சூரன்ஸ்க்கு கீழே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து டொமஸ்டிக்கலி சிஸ்டமேட்டிக் இம்பார்ட்டன்ஸ் பேங்க் அப்படின்றது. இதை வந்து யாரு இந்த லிஸ்டுக்குள்ள வந்து என்னென்ன பேங்க்ஸ் இருக்கு அப்படின்ற அந்த ரிப்போர்ட்டை வந்து யாரு ரிலீஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்பிஐ இருக்காங்க இல்லையா? ஓகேவா? ஸோ ஆர்பிஐ தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணுவாங்க. மெயினா இந்த டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் ஆர் இன்சூரன்ஸ் இது வந்து வருது அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். டூ பிக் டு ஃபெயில் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதாவது இந்த இண்டஸ்ட்ரி, அதாவது பேங்கிங் இண்டஸ்ட்ரியில இந்த டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக் இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸுக்கு கீழே வந்து என்னென்ன பேங்க்ஸ் எல்லாம் இருக்குதோ அது வந்து கொலாப்ஸ் ஆனா அதோடைய எஃபெக்ட் வந்து நமக்கு எதுல தெரியும் அப்படின்னா நம்மளுடைய பினான்சியல் சிஸ்டம்ல வந்து தெரியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சொன்னேன். ஸோ மெயினா வந்து இது எதுவா இருக்கும் அப்படின்னா டூ பிக் டு ஃபெயில் அப்படின்றது தான் வந்து இந்த டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸா இருக்கலாம் இல்ல இன்சூரன்ஸா இருக்கலாம். ஸோ எதுவா இருந்தாலும் அதுக்கு மெயினா இதுதான். அண்ட் ஆர்பிஐ என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதோடைய ரேஞ்சஸை வந்து 5 பக்கெட்ஸா வந்து ஸ்பிளிட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1% ஆஃப் ரிட்டன் ஆஃப் அசெட், சாரி, என்ன 5 பக்கெட்ஸா பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1%, 0.8%, ஓகேவா? ஸோ 0.6%, 0.2%, and 0.4 and 0.2%. ஓகேவா? அண்ட் இந்த 0.2%ல வந்து என்னென்ன பேங்க் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்றது இருக்கு. அண்ட் 0.6%ல வந்து எது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐ வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இந்தியாவில் சிஸ்டமேட்டிக் இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸா வந்து எத்தனை பேங்க்ஸ் இருக்கு அப்படின்னா 3 பேங்க்ஸ் தான் இருக்கு. எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ பேங்க். ஸோ ஆல் ஏ, பி அண்ட் சி அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ ஆர்பிஐ வந்து ஃபர்ஸ்ட் 5 பக்கெட் லிஸ்டா தான் ஸ்பிளிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேட்டகரிஸ்ல வந்து எது எதெல்லாம் ஃபில் ஆகுதோ அதை வந்து அவங்க டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது நம்ம வந்து ஜென்ரலா தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா ஒரு பேங்க் இல்ல ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கொலாப்ஸ் ஆகிற சுச்சுவேஷன்ஸ்ல இருக்கும்போது அதனுடைய எஃபெக்ட் வந்து நம்மளுடைய பினான்சியல் சிஸ்டம்ல தெரிஞ்சது அப்படின்னா அதை வந்து நம்ம இந்த லிஸ்ட்டுக்கு கீழே சொல்லுவோம் அப்படின்னு சொன்னேன். அண்ட் அது மட்டும் இல்லாம என்னன்னு சொன்னேன் டூ பிக் டு ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சிஸ்டம், அதாவது நம்ம டேர்மிங் வைஸா பார்த்தோம் அப்படின்னா இந்த டூ பிக் டு ஃபெயில் அப்படின்றத வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ கொஷின்ஸ்ல நமக்கு இந்த மாதிரியும் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ எதனால வந்து ஒரு பேங்கை வந்து நம்ம டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்ட்டு கிவன் ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு நிறைய ரிஸ்கஸ் நேம்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுல நம்ம எதை மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அப்படின்றத தான் மார்க் பண்ணணும். ஓகேவா? இந்த சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேம் தான். ஓகேவா? ஸோ ஒரு பேங்க் வந்து திவால் ஆகிற சுச்சுவேஷன்ஸ்ல இல்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ்னால, ஓகேவா, ஸோ அவங்க பண்ற ஏதாவது ஒரு விஷயத்தினால அந்த பேங்க் வந்து மூடுற நிலைமைக்கோ இல்ல கொலாப்ஸ் ஆகிற நிலைமைக்கு போகும்போது, ஓகேவா, சோ
போறது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பேங்குடைய ஒரு செயல்னாலேயே அந்த பேங்கை வந்து அது நெகட்டிவா வந்து அஃபெக்ட் பண்ணும் இல்லையா? ஸோ அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ்க்கு ரிலேட்டடா நம்ம பேங்கிங் டேர்ம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒண்ணு வந்து எது அப்படின்னா இந்த சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அப்படின்றது. சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டூ பிக் டு ஃபெயில் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன். அண்ட் ரீசெண்டா பார்த்தோம் இல்லையா டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்சூரன்ஸா எதெல்லாம் ரீசெண்டா வந்து இர்டாய் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 3 இன்சூரன்ஸ் கம்பெனியை சொன்னாங்களா? ஒன்னு வந்து எல்ஐசி, இன்னொன்னு வந்து ஜிஐசி, இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நியூ இந்தியா அஷூரன்ஸ். ஸோ இந்த மூணையுமே வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அண்ட் எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ வந்து சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் லிஸ்ட்ல வந்து இருக்கு. ஓகே, அண்ட் இது ஃபாரின் பேங்க்ஸ். ஓகேவா? ஸோ ஃபாரின் பேங்க்ஸ் இந்தியாவில் ரன் ஆயிட்டு இருக்கும் இல்லையா? ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம எந்த லிஸ்ட்ல சொல்லுவோம்? இதே பேங்கிங் டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோமான்னு கேட்டா கிடையாது. ஓகே, ஸோ இந்தியா ஃபாரின் பேங்க்ஸ் வந்து இந்தியால ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த பேங்க்ஸ் வந்து இந்த மாதிரியான லிஸ்டுக்குள்ள வருது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குளோபலி சிஸ்டமேட்டிக் இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ குளோபல் சிஸ்டமேட்டிக் இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா ஃபாரின் பேங்க்ஸ் ரன் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ இந்தியால ரன் ஆயிட்டு இருக்கிற ஃபாரின் பேங்க்ஸ் வந்து இந்த லிஸ்டுக்குள்ள வரும்போது அதை நம்ம குளோபல் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன். Which payment bank has recently received scheduled bank status from RBI? So ரீசெண்டா எந்த பேமெண்ட் பேங்க் வந்து ஆர்பிஐ உடைய செகண்ட் ஷெட்யூல் இருக்கு இல்லையா அதுக்கான பெர்மிஷனை வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது. செகண்ட் ஷெட்யூலுக்கு கீழே அந்த பேங்க் வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கவர்மெண்ட் ஆப்ரேஷன்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் கம்பெனிஸ் அண்ட் கவர்மெண்ட் பண்ற ட்ரேடிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அதுல ஷெல்லிங் அண்ட் பையிங்ல வந்து இவங்களும் வந்து இதுக்கு அப்புறமா பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. அண்ட் ஆர்பிஐ வந்து ஒரு பேங்கை செகண்ட் ஷெட்யூல் கீழே கொண்டு வர்றாங்க அப்படின்னா அது எதுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ ஆக்ட் 1934க்கு கீழே தான் வரும். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே வந்து ஃபினோ பேமெண்ட் பேங்கா இருக்கலாம் இல்ல பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ஸ் அப்படின்றத வந்து இந்த ஆர்பிஐ வந்து அவங்களுடைய செகண்ட் ஷெட்யூல் கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டா எந்த பேமெண்ட் பேங்கை வந்து ஆர்பிஐ செகண்ட் ஷெட்யூல் கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏர்டெல் பேமெண்ட் பேங்கை தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அனுபத்ரா பிஸ்வாஸ் அப்படின்ற பர்சன் தான் வந்து ஏர்டெல் பேமெண்ட் பேங்கோடைய சிஇஓவா வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்டா எது வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அப்படின்றது தான் வந்து ஆர்பிஐ உடைய செகண்ட் ஷெட்யூல் கீழே வந்தது. அண்ட் அதோடைய எம்டி அண்ட் சிஇஓவா அதாவது பேடிஎம் பேமெண்ட் பேங்க்குடைய எம்டி அண்ட் சிஇஓவா யார் ஆக்ட் பண்றா அப்படின்னா சதீஷ் குப்தா அப்படின்ற பர்சன் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்பிஐ உடைய கவர்னரா யார் ஆக்ட் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சக்திகாந்த தாஸ் அப்படின்ற பர்சன் அவர் வந்து ஆர்பிஐ உடைய 25th கவர்னரா வந்து இருக்காங்க. அண்ட் ரீசெண்டா அவருடைய டெனரையுமே வந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்டும் பண்ணியிருக்காங்க. who has been appointed as a new director general of a national mission for clean Ganga. ஓகேவா? ஸோ கங்காவை கிளீன் பண்றதுக்கான மிஷன் தான் என்னது அப்படின்னா நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா அப்படின்றது. அதோடைய டைரக்டரா வந்து ரீசெண்டா யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜி அசோக் குமார் அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இவர் 1991 பேட்ச சேர்ந்த ஐஏஎஸ் ஆபீசர். அண்ட் அது மட்டும் இல்லாம நேஷனல் வாட்டர் மிஷனுடைய டைரக்டராகவும் இருந்திருக்காரு. ஓகேவா? ஸோ நம்மளுடைய நேஷனல் வாட்டர் மிஷன் நேஷனல் வாட்டர் மிஷனுடைய டைரக்டராகவும் இருந்திருக்காரு. அண்ட் இவரை வந்து இந்தியாவுடைய ரெயின் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்தாரு. என்ன அப்படின்னா ஜல்சக்தி அபியான் கேட்ச் தி ரெயின் அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஜல்சக்தி அபியான் கேட்ச் தி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்காக அவர் கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் என்ன அப்படின்னா ஜல்சக்தி அபியான் கேட்ச் தி ரெயின் அப்படின்றது. ஸோ அதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. அதனால பயனடைஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால என்ன இவரை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரெயின் மேன் ஆஃப் தி இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ரீசெண்டா நேஷனல் மிஷன் ஆன்
கிளீன் கங்காவுடைய டைரக்டர் ஜெனரலா வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜி அசோக் குமார் அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், who has been appointed as the first woman chairman and MD of ONGC. ONGC உடைய full form என்ன? Oil and Natural Gas Corporation, ஓகேவா? So Oil and Natural Gas Corporation அதோடைய சேர்மன் அண்ட் எம்டியா வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஃபீமேலை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ இயர்ஸா வந்து ஒரு ஃபீமேல் பர்சனை வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல்கா மிட்டல் அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய நேம். ஓகேவா? அண்ட் இவங்க வந்து யாரை ரீப்ளேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுபாஷ் குமார் அப்படின்ற பர்சனை வந்து ரீப்ளேஸ் பண்றாங்க. ஓகேவா? அண்ட் இவருக்கு வந்து அந்த ஏஜ் 61 கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கு எல்லாம் ரிட்டையர்ட் ஆகுற அந்த ஏஜ் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து இவர் தாண்டினதுனால சூப்பர் ஆனுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு வந்ததுனால அந்த பர்சனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ புதுசா ஓஎன்ஜிசியோடைய ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஆஃப் அ சேர்மன் அண்ட் எம்டி பொசிஷனுக்கு ஆல்கா மெட்டல் அப்படின்ற பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா 2018ல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஐ திங்க் சசி சங்கர் அப்படின்ற பர்சன் தான் வந்து ஓஎன்ஜிசியோடைய எம்டி அண்ட் சிஇஓவா எம்டியா சேர்மன் அண்ட் எம்டியா இருந்த பர்சன். அவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா இன்டர்மா தான் வந்து இப்போ வரைக்குமே வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டு வர்றாங்க பர்சன்ஸ். அண்ட் ஆல்காமிட்டலையுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6 monthsக்காக மட்டும்தான் வந்து இன்டர்மா தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள வந்து மேபி ஹோல் டைம் மெம்பரை வந்து ஒரு பர்சனா வந்து அப்பாயிண்டும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்னுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓஎன்ஜிசி இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் லீனா நாயர் அப்படின்னு இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்கள வந்து ரீசெண்டா சேனல் அப்படின்ற ஒரு லக்ஸுரி பிராண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அவங்க வந்து அதோடைய சிஇஓவா வந்து ரீசெண்டா அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ எதோடைய சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேனல் அப்படின்ற ஒரு கம்பெனியுடைய சிஇஓவா ரீசெண்டா எந்த பர்சன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லீனா நாயர் அப்படின்ற பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்விட்டருக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பிரயாக் அகர்வால் அப்படின்ற பர்சனை பண்ணியிருக்காங்க. நாகையுடைய நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து ஆல்கா உபாத்யா அப்படின்ற பர்சனை வந்து ரீசெண்டா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன், who has launched National Educational Alliance for Technology. ஓகேவா? அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா NEAT. அதோடைய தேர்ட் வேர்ஷனை வந்து லான்ச் பண்ணது யாரு? ஸோ இந்த NEATக்கான ஃபுல் ஃபார்ம் நம்ம படிச்சு வச்சுக்கணும். சம்டைம்ஸ் எக்ஸாம்ல ஏக்கான எக்ஸ்பான்ஷன் என்ன இல்லை ஈக்கான எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு சொல்லியும் கேட்பாங்க. ஓகேவா? அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னது? நேஷனல் எஜுகேஷனல் அலைன்ஸ் ஃபார் டெக்னாலஜி அப்படிங்கிறது தான். இதை ரீசெண்டா யாரு லான்ச் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் ரிலேட்டடானது அப்படின்னா நம்மளுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. நம்மளுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் யாரு அப்படின்னா தர்மேந்திர பிரதான் அப்படின்ற பர்சன். ஓகேவா? இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பிரிட்ஜா ஆக்ட் பண்ணும். யாருக்கு பிரிட்ஜா ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிற பர்சன்ஸுக்கு இப்போ இருக்கிற அந்த டிஜிட்டல் இந்தியாவுக்கும் நடுவுல வந்து ஒரு பிரிட்ஜா ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இது மூலியமா வந்து அவங்க ஆன்லைன் கோர்சஸை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த நேஷனல் எஜுகேஷனல் அலைன்ஸ் ஃபார் டெக்னாலஜி மூலியமா டெக்னாலஜி ரிலேட்டடா இருக்கிற ஆன்லைன் கோர்சஸை வந்து வீக்கர் செக்ஷன் பீப்புள்ஸ் ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாருக்குமே வந்து கொடுத்து அவங்கள வந்து இப்போ கரண்ட்ல இருக்கிற வேர்ல்டு வந்து எந்த ஸ்பீட்ல ரன் ஆயிட்டு இருக்கோ ஸோ அதே ஸ்பீட்ல அவங்களும் வரணும் அப்படின்றதுக்காக அந்த ஆன்லைன் எஜுகேஷன் கோர்ஸ் கொடுக்கறது தான் வந்து என்னது அப்படின்னா இந்த நேஷனல் எஜுகேஷனல் அலைன்ஸ் ஃபார் டெக்னாலஜி அப்படின்றது. அண்ட் இது மட்டும் இல்லாம ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஸோ என்னது ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் இன் டெக்னாலஜி AICET அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதையுமே வந்து ரீசெண்டா யார் ரிலீஸ் பண்ணா அந்த புக்கையுமே யார் ரிலீஸ் பண்ணா அப்படின்னா நம்மளுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் தான் வந்து ரீசெண்டா ரிலீஸ் பண்ணாரு. ஸோ அந்த புக் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெக்னாலஜி பத்தின ஒரு புக்கு தான் அது. அண்ட் அது வந்து நம்மளுடைய ரீஜனல் லாங்குவேஜஸ்ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இங்கிலீஷ்ல படிக்கிறதுக்கும் நம்மளுடைய ரீஜனல் லாங்குவேஜஸ்
லாங்குவேஜ்ல ஒரு புக்கை படிக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? ஓகேவா? ஸோ நமக்கு வந்து நம்மளுடைய ரீஜனல் லாங்குவேஜ்ல படிக்கும்போது அது இன்னும் சீக்கிரமா வந்து புரியும். ஸோ அதனால அந்த டெக்னிக்கல் எஜுகேஷனை பத்தின அந்த புக்கை எல்லா ரீஜனல் லாங்குவேஜஸ்லயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட சேர்த்து இந்த நேஷனல் எஜுகேஷனல் அலைன்ஸ் ஃபார் டெக்னாலஜிக்கான 3rd வெர்ஷனையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரு ரிலீஸ் பண்ணா? நம்மளுடைய எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, தர்மேந்திர பிரதான் இருக்கார் இல்லையா, எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி தான் வந்து ரீசெண்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் நரேந்திர மோடி இருக்கார் இல்லையா, ஸோ ரீசெண்டா எந்த 2 ஸ்டேட்டுக்கு வந்து விசிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மணிப்பூர் அண்ட் திரிபுராக்கு வந்து ரீசெண்டா வந்து இந்த பர்சன் விசிட் பண்ணாங்க. மணிப்பூர்ல ஓவராலா 4800 crores-க்குவான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸையுமே வந்து ரீசெண்டா இவரு அங்க லான்ச் பண்ணாரு. ஓகேவா? அண்ட் திரிபுராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க என்ன ஏர்போர்ட் இருக்கு அப்படின்னா மகாராஜா பிர்பிகரம் ஏர்போர்ட் அப்படின்றது இருக்கு. அந்த ஏர்போர்ட்ல ஓகேவா, மகாராஜா பிர்பிகரம் ஏர்போர்ட்ல இருக்கிற ஒரு நியூ பில்டிங்கை வந்து இவரு ஓபன் பண்ணி வச்சாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க வந்து ப்ராஜெக்ட் மிஷன் அப்படின்றதையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. 100 வித்யா ஜோதி மிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகே, குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த சிட்டில இருக்கிற 100 ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல செலக்ட் பண்ணி அதை வந்து 100 வித்யாஜோதி ஸ்கூல்ஸா வந்து அவங்க கன்வெர்ட் பண்றாங்க. எதுக்காக? குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? அண்ட் ரீசெண்டா நம்மளுடைய ஆயுஷ் மினிஸ்ட்ரி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சர்பானந்த சோனோவால் அப்படின்ற பர்சனா. அவர் வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் யோகா சென்டர், இன்டர்நேஷனல் ஹார்ட்ஃபுல்னஸ் யோகா சென்டர் அப்படின்றத வந்து ரீசெண்டா ஒரு பிளேஸ்ல ஸ்டார்ட் பண்ணாரு. எங்க ரீசெண்டா ஒரு பிளேஸ்ல இனாகிரேட் பண்ணாருன்னு சொல்லலாம். எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹைதராபாத்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ ஹார்ட்ஃபுல்னஸ் யோகா சென்டர் நம்மளுடைய ஆயுஷ் மினிஸ்டர் வந்து எங்க லான்ச் பண்ணாங்க, எங்க இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னா ஹைதராபாத்ல இனாகிரேட் பண்ணாங்க. அங்க நிறைய யோகா ஹால்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஹாலுமே வந்து 100 persons வந்து அங்க யோகா செய்யற மாதிரியான ஸ்பேசியஸா வந்து கட்டியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த சென்டர்ஸ்ல வந்து யோகா கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஆயுஷ் மினிஸ்ட்ரி யாரு அப்படின்னா சபானந்தா சோனோவால் அப்படின்ற பர்சன். ஸோ போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங்க்கும் அவர் தான் வந்து மினிஸ்டரா இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், which of the following ministry has organized climate change awareness campaign and national photography competition? So எந்த மினிஸ்ட்ரி வந்து climate change awareness campaign அண்ட் நேஷனல் போட்டோகிராஃபி காம்படிஷன், ஸோ இதை ரெண்டையும் லான்ச் பண்ணது யாரு? இதை ரெண்டையும் யார் லான்ச் பண்ணா அப்படின்னா நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் ஹர்தீப் சிங் பூரி அப்படின்ற பர்சன் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கிளைமேட் சேஞ்ச் அவேர்னஸ் கேம்பெயின் நேம்லயே இருக்கா. ஸோ கிளைமேட் சேஞ்சை பத்தின ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் தான் வந்து இது. ஸோ ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் அர்பனைசேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ மெயினா அந்த மாதிரி சிட்டிஸ்ல இருக்கிற எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸா இருக்கட்டும். ஓகேவா? ஸோ சிட்டி லீடர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கிளைமேட் சேஞ்சை பத்தின அவேர்னஸை வந்து இந்த ஸ்கீம் மூலியமா வந்து கொடுக்கறாங்க. அண்ட் இந்த அது மட்டும் இல்லாம அதுக்கான சொல்யூஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாம்? ஓகேவா? ஸோ கிளைமேட் சேஞ்சுக்கான சொல்யூஷன் என்ன கொண்டு வரலாம், அண்ட் இப்போ கார்பன் எமிஷனை கம்மி பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணா கார்பன் எமிஷன் அப்படின்றது அதிகமா இருக்கும், ஸோ அதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனுமே வந்து அதுக்கான ஐடியாஸுமே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த நேஷனல் போட்டோகிராஃபி காம்படிஷனுமே எதை ரிலேட்டடானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளைமேட் சேஞ்சஸ் ரிலேட்டடானதான். ஓகேவா? ஸோ அதனால வந்து இருக்கிற இம்பாக்ட்ஸ் அண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து இந்த 2 கேம்பெயினையுமே வந்து யாரு ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அண்ட் நம்மளுடைய ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அமித்ஷாவா. ஸோ அமித்ஷா ரீசெண்டா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் செக்யூரிட்டி கமிட்டி வந்து
அவங்க வந்து நார்மலா கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா இருக்கலாம், இல்ல டெரரிசம் ரிலேட்டடா இருக்கலாம். ஸோ இத பத்தின டிஸ்கஷன்ஸ் வந்து அந்தந்த அஃபிஷியல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி அந்தந்த அஃபிஷியல் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு கமிட்டியா வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரீசெண்டா இந்த இன்டர்னல் செக்யூரிட்டி கமிட்டில ஓகேவா, இன்டர்னல் செக்யூரிட்டி கமிட்டிக்கு வந்து அதோடைய ஹெட்டா இல்ல அந்த கமிட்டில பார்ட்டிசிபேட் வந்து ரீசெண்டா பண்ணது யாரு அப்படின்னா நம்மளுடைய ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. யூஸ்வலா வந்து இந்த இன்டர்னல் செக்யூரிட்டி கமிட்டி மீட்டிங்ல வந்து ஹோம் மினிஸ்டர் வந்து பார்ட்டிசிபேட் பண்றது கிடையாது. லாஸ்டா நம்மளுடைய இந்தியால இந்த இன்டர்னல் செக்யூரிட்டி கமிட்டில வந்து 2012ல தான் வந்து ஹோம் மினிஸ்டர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இப்போ நடக்கிற இந்த இன்டர்னல் செக்யூரிட்டி கமிட்டில தான் வந்து நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் வந்து ரீசெண்டா பார்ட்டிசிபேட் வந்து பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், which bank has signed a cricketer ஷஃபாலி வர்மா as a brand endorser? ஓகேவா? ஷஃபாலி வர்மா யாரு அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் உமன் கிரிக்கெட்டர். ஓகேவா? சோ அவங்கள வந்து எந்த பேங்க் வந்து பிராண்ட் என்டோசரா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா தான் வந்து அவங்களுடைய பிராண்ட் என்டோசரா வந்து இந்த பர்சனை வந்து ரீசெண்டா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ யாரு அப்படின்னா இந்தியன் உமன் கிரிக்கெட்டர் ஷெஃபாலி வர்மா அப்படின்ற பர்சன். ஓகேவா? அண்ட் ஆர்பிஐ இருக்காங்க இல்லையா? ஓகேவா? சோ ஆர்பிஐ வந்து அவங்களுடைய ஃப்ராட் அவேர்னஸ்க்காக எந்த பர்சனை வந்து பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னா நீரஜ் சோப்ராவை தான் வந்து பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஓகேவா? அண்ட் ரீசெண்டா நீரஜ் சோப்ராவை வந்து குட் டாட் அப்படின்ற வெஜிடபிள் மீட் கம்பெனி அண்ட் பைஜூஸ் உடைய டிஸ்னி இயர்லி லேர்னிங் ஆப். ஓகேவா? சோ இது ரெண்டுக்கும் வந்து அவங்கள பிராண்ட் அம்பாசிடரா வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அண்ட் ரீசெண்டான பிராண்ட் அம்பாசிடர்ஸ் என்னென்ன பிராண்ட்ஸுக்கு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா விக்ஸுக்கு வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரன்வீர் சிங் அப்படின்ற பர்சனை வந்து ரீசெண்டா பிராண்ட் அம்பாசிடரா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடிடாஸுக்கு வந்து யார பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தீபிகா படுகோனை வந்து பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் யூரோனிக்ஸ் இருக்கு இல்லையா? ஓகேவா? சோ இந்த யூரோனிக்ஸ் அப்படின்ற பிராண்டுக்கு வந்து யார பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹிருத்திக் ரோஷன் அப்படின்ற பர்சனை வந்து பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் மலைக்கா அரோரா இருக்காங்க இல்லையா? ஓகேவா? இவங்கள வந்து லோட்டஸ் ஹெர்பல் பிராண்ட்காக. ஓகேவா? சோ லோட்டஸ் ஹெர்பல் ஒரு பியூட்டி பிராண்ட். லோட்டஸ் ஹெர்பல் அப்படின்றது ஒரு பியூட்டி பிராண்ட். அதுக்கான பிராண்ட் அம்பாசிடரா யார அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மலைக்கா அரோரா அப்படின்ற பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பிரமல் ரியாலிட்டி இருக்கா? ஓகேவா? சோ இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு வந்து யார அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபரான் அக்தர் அப்படின்ற பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டா. அண்ட் செப்டம்பர் மந்த்ல வந்து இதே பிராண்ட்காக ராகுல் டிராவிட் அப்படின்ற பர்சனையுமே வந்து பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் ரவீந்திர ஜடேஜா இருக்கார் இல்லையா? அவரை வந்து கிரானா கேபிட்டல் அப்படின்ற நான் பினான்ஸ் கம்பெனி வந்து ரீசெண்டா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? யார? ரவீந்திர ஜடேஜா அப்படின்ற மேல் கிரிக்கெட்டரை வந்து கிரானா கேபிட்டல் அப்படின்ற ஆர்கனைசேஷனுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் போன் பிராண்ட் ரியல்மி இருக்கா? ரியல்மிக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா KL ராகுல் அப்படின்ற பர்சனை வந்து பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இந்தியன் கிரிக்கெட்டர் ரிஷப் பண்ட் இருக்காரு இல்லையா? ஓகேவா? சோ ரிஷப் பண்ட்டை வந்து எந்த ஸ்டேட்டுடைய பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உத்தரகாண்ட் ஸ்டேட்டுடைய பிராண்ட் அம்பாசிடரா வந்து ரிஷப் பண்ட் அப்படின்ற பர்சன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சஞ்சய் தத் இருக்கார், பாலிவுட் ஆக்டர். ஓகேவா? சோ சஞ்சய் தத்தை வந்து எந்த ஸ்டேட்டுடைய பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சலுடைய பிராண்ட் அம்பாசிடரா வந்து ரீசெண்டா சஞ்சய் தத் அப்படின்ற பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், who made history by becoming the first woman of color to complete a solo expedition to the South Pole? ஓகேவா? சோ எக்ஸ்பெடிஷன் அப்படின்றத வந்து டிராவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், இல்ல சோலோ ட்ரக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? சவுத் போல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அண்டார்டிகால இருக்கு. ஓகேவா? சோ அந்த பிளேஸுக்கு ஃபர்ஸ்ட் உமன்
who made the becoming the first woman of color. ஓகேவா? ஸோ உமன் ஆஃப் கலர் அப்படின்றத யாரை மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நான் ஒயிட் பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அவங்கள வந்து இந்த உமன் ஆஃப் கலர் அப்படின்னு சொல்லி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அண்ட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹர்பீத் சந்தி அப்படின்ற பர்சன். இவங்கள பிரீத் சந்தி அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவாங்க. ஓகேவா? பிரீத் ஆஃப் போலார் அப்படின்னு சொல்லிட்டும் வந்து இந்த பர்சனை சொல்லுவாங்க. அண்ட் இவங்க வந்து சவுத் போல வந்து எவ்வளோ டேஸ்ல அந்த டிராவல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம், கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா 40 டேஸ்ல 700 மைல்ஸ வந்து இந்த பர்சன் வந்து இந்த சவுத் போல்ல வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இவங்க வந்து இந்தியன் உமன் தான், பட் இந்தியன் ஆரிஜின் பிரிட்டிஷ் உமன். ஓகேவா? அண்ட் இவங்க வந்து பிரிட்டிஷ் ஆர்மில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற பிசியோதெரபிஸ்ட் சொல்லுவோம் இல்லையா? ஓகேவா? ஸோ பிரிட்டிஷ் ஆர்மில பிசியோதெரபிஸ்டா வந்து இந்த பர்சன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியன் ஆரிஜின் பிரிட்டிஷ் ஒரு ஆர்மி உமன் வந்து ரீசெண்டா இந்த சவுத் போல் அப்படின்றத வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது எங்க இருக்கு அப்படின்னா அண்டார்டிகால இருக்கு. 40 டேஸ்ல 700 மைல்ஸை வந்து கிராஸ் பண்ணி இந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து ரீசெண்டா இந்த யார் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரீத் சந்தி அப்படின்ற பர்சன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செஷனுக்கான லாஸ்ட் கொஸ்டின், 3-time ஒலிம்பிக் கோல்ட் வின்னர் விக்டர் சனேவ் has passed away recently. He was related to which game? ஸோ இந்த விக்டர் சனேவ் அப்படின்றவங்க இருக்காங்க இல்லையா? எத்தனை டைம் வந்து ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காங்களாம்? 3 டைம் வந்து ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காங்க. அதுவும் கண்டினியூஸா 1968, 1972 அண்ட் 1976 இந்த 3 இயர்ஸ்லயுமே வந்து ட்ரிபிள் ஜம்ப் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ ட்ரிபிள் ஜம்ப்ல வந்து ட்ரிபிள் ஜம்ப்ல வந்து இந்த 3 இயரும் கோல்ட் மெடலை வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விக்டர் சானியேவ் அப்படின்ற பர்சன் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்த பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜார்ஜியா கண்ட்ரியை சேர்ந்த பர்சன். ஓகேவா? ஸோ ஜார்ஜியாவுடைய கேபிட்டல் என்னது அப்படின்னா டிப்லிசி அப்படின்றது. அண்ட் ஒலிம்பிக்ல இந்த 3 கோல்ட் மெடல் மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமா வந்து இதே ஈவெண்ட்ல வந்து இவர் சில்வர் மெடலுமே வந்து வின் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய மெடல்ஸுமே வந்து இந்த பர்சன் வந்து அத்லெட்டிக்ஸ்ல வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இவர் எந்த கேமை சேர்ந்தவர் அப்படின்னா ட்ரிபிள் ஜம்ப். ட்ரிபிள் ஜம்ப் எதுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அத்லெட்டிக்ஸ்க்கு கீழே தான் வரும். ஓகேவா? ஸோ இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்த பர்சன் அப்படின்னா ஜார்ஜியா கண்ட்ரியை சேர்ந்த பர்சன். ஓகே கைஸ், இதுதான் ஜனவரி 4th கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் இந்த செஷனுக்கான பிடிஎஃப் வந்து ஸ்ரீதர் சிசிஏ தமிழ் அப்படின்ற டெலிகிராம் சேனல்ல வந்து அவைலபிளா இருக்கும். வில் மீட் இன் நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.